Hi student, video number 35, 19th problem. The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y equal to 5x divided by 9 minus 160 divided by 9. Find the inverse of this function and determine whether the inverse is also a function. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்ற சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை ஃபங்க்ஷனாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது இன்வெர்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம் எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்த கிவன் எஃப்ஆஃப்எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன். ஒய்னா எஃப்ஆஃப்எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 5x மைனஸ் 160 டிவைட் பை 9. ஏன்னா இங்கேயும் டெனாமினேட்டர் 9 தான் இருக்குது, இங்கேயும் 9 தான் இருக்குது. அப்போ 9 அப்போ தட் இஸ் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஒய். அப்போ இதை டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக ஃபங்க்ஷன்ஸ் இன் ஒய்யை மாற்றுறேன். எல்லா ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லாமே ஒய்யில் மாற்ற போகிறேன். இது இங்கே எல்லாமே எக்ஸில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒய்யில் மாற்றினா என்ன வரும்? அப்போ என்ன வரும்? 169 வந்து இந்த சைடு வந்தால் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 60/5 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 160 டிவைட் பை 5. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்னவா மாற்றினா ஒய்ன்னு மாற்றினி. இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். அதுதான் இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இல்லை ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 160 டிவைட் பை 5. புரியுதுங்களா? இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸில் இருக்குது, இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒய்யில் மாற்றிட்டேன். இப்போ நம்மளோட அடுத்த கான்செப்ட் என்னன்னா இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடுன்னு உங்களுக்கு தெரியும். ஜிஓஎஃப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எஃப்ஓஜி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஜிஓஎஃப் அண்ட் ஆல்சோ எஃப்ஓஜி. இப்போ ஜிஓஎஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஜி ஆஃப் ஒய்யில் ஒய்க்கு பதில் இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஒய் என்னென்னு பாருங்கள், 9yன்னு இருக்குது இல்லையா? அந்த ஒய் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 9 டைம்ஸ் ஆஃப் 5x மைனஸ் 160 டிவைட் பை 9 ஆகிடும் இல்லைங்களா? அங்கே எழுதிட்டு பாருங்கள். ப்ளஸ் 160 டிவைட் பை 5. இதை 9 கேன்சல் பண்ணிட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 5x மைனஸ் 160 ப்ளஸ் 160 ப்ளஸ் 160 மைனஸ் 160 கேன்சல் ஆகிட்டு 5x பை 5ன்னு இருக்கும். அதில் நம்ம 5ம் கேன்சல் ஆகிட்டா எக்ஸ்னுக்கு ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்துச்சு பாருங்கள், எக்ஸ். அதுக்கப்புறம் எஃப்ஓஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்ஓஎக்ஸ் மீன்ஸ் என்னென்னா எஃப்ஓஒய். தட் மீன்ஸ் என்னென்னா எஃப்ஓஒய்ன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ன்னு நம்ம எழுதலாம். இதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ன்னு நம்ம எழுதலாம். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்னா அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய் நம்ம எழுதலாம். இப்போ ஜி ஆஃப் ஒய் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒய்யில் 9y ப்ளஸ் 160 டிவைட் பை 5ன்னு இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதில் நான் எழுத போகிறேன் 9y ப்ளஸ் 160 டிவைட் பை 5ன்னு எழுத போகிறேன். அப்போ அங்கே எழுதுனா வரும் பாருங்கள், 5 × 9y ப்ளஸ் 160 டிவைட் பை 5 மைனஸ் 160. 5 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 9y ப்ளஸ் 160. இதே சேம் ப்ராசஸ் 160 மைனஸ் 160 கேன்சல் ஆகிட்டு 9y டிவைட் பை 9 வரும். 9 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஒய்னு வரும். இது ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷன். அப்போ இதுலேருந்து நம்ம கிளியர்லி தெரியும், பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ட்டபிள் ஜிஓஎஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஐஎக்ஸு, ஜிஓஎஃப் ஆஃப் ஒய் வந்து ஐஒய். தட் மீன்ஸ் ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்ததுன்னா எஃப் வந்து பைஜெக்ஷன். தேர்ஃபோர் எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். அப்போ எஃப் இஸ் இன்வெர்ட்டபிள். அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஜின்னு எழுதலாம். எஃப் இன்வெர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஜிக்கு ஈக்குவல். இது வந்து பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ட்டபிள் முன்னாடியே கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ ஜின்னு இருக்கிறத வந்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இதுதான் ஜி ஆஃப் ஒய். அப்போ 9y ப்ளஸ் 160 பை 5 அங்கே எழுதிட்டு பாருங்கள். அதை ஒய்யை வந்து எக்ஸாக மாற்றிக்க வேண்டியதான். லாஸ்ட் ஸ்டெப் சொல்லிக்கிறேன் இல்லையா ஆல்ரெடி. அப்போ 9x ப்ளஸ் 160 டிவைட் பை இஸ் எ ஃபங்க்ஷன். தட் இஸ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x டிவைட் பை 5 ப்ளஸ் 32 இஸ் எ ஃபங்க்ஷன். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது நம்மளுக்கு வெர்டிக்கல் லைன் போட்டால் ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். அதனால் இதுவும் ஒரு கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஏன்னா லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா கர்வ் ட்ரா பண்ணும்போது ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம ட்ரா பண்ணால் ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகும். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடும். கிளியர்லி எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x டிவைட் பை 5 ப்ளஸ் 32 இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஒரு ப்ராப்ளத்தோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை மட்டும் கவனிங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of sections. Define a relation from A to B, X related to Y if the student X belongs to the section. Is this relation is a function? What can you say about inverse relation? Explain your answer. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 4 செக்ஷன் இருக்குது, 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்றது வந்து ஸ்டூடெண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க, பின்றது செக்ஷன்ஸாக கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதில் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஏன்றதை எழுதிட்டேன் பாருங்களேன். எத்தனை ஸ்டூடெண்ட்டு? A1 A2 எக்ஸட்ரா 120 ஸ்டூடெண்ட் எழுதிட்டேன். பி செட் ஆஃப் தி 120 ஸ்டூடெண்ட் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். லெட் பி பி தி செக்ஷன்ஸ் x1 x2 x3 x4 செக்ஷன். பி தி செட் A செக்ஷன்ஸ் ஆஃப் 11th.
Define a relation from A to B as x related to y if the student x belongs to the section in y. This relation is a function because each student's A, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒன்றுலேருந்து 120 ஸ்டூடெண்ட் கேன் பி ரிலேட்டட் டு தி எனி ஒன் ஆஃப் த செக்ஷன். அப்போ இது கண்டிப்பாக என்னது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா 120 ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு செக்ஷனில் இருந்தே தீரணும் இல்லையா? அப்போ அது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ அடுத்தது பாருங்களேன், no student cannot be related to sections, hence the relation is a function. Inverse relation is not a function because many students may be related to same section. இப்போ புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு no student cannot be related to two sections, ஒரே ஸ்டூடெண்ட் 2 செக்ஷனில் இருக்க முடியாது. The relation is a function. இந்த ரிலேஷன் அது இஸ் ஏ ஃபங்க்ஷன். கண்டிப்பாக இது ஃபங்க்ஷன். ஆனால் இன்வெர்ஸ் ரிலேஷனாக சொல்லும்போது இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட் மே பி ரிலேட்டட் இன் ஏ சேம் செக்ஷன். நிறையா ஸ்டூடெண்ட் வந்து ஒரே செக்ஷனில் இருக்கலாம். ஆனால் நோ ஸ்டூடெண்ட் கேனாட் பி ரிலேட்டட் டு டூ செக்ஷன். அதாவது 2 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செக்ஷனில் இருக்க முடியாது. ஆனால் ஒரே செக்ஷனில் பல ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அதனால் ஒரு பார்ட் இப்படி பார்க்கும்போது ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும் இப்படி சொன்னது. ஆனால் அது இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா பிகாஸ் இன்வெர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட் மே பி ரிலேட்டட் இன் ஏ சேம் செக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட், இன்னையோட இந்த கிளாஸ் ஓவர். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த எக்ஸசைஸ் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ.